ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம். ஸோ எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 16 2024. எப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:08 காலையில் 6:08லேருந்து 6:55 மாலை வரைக்கும் வந்து இருக்குது. எந்தெந்த நாளெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அப்புறம் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் வந்து இந்த மகாலட்சுமி விரதத்தை வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க, விரதம் இருப்பாங்க. ஸோ இது 2வது வெள்ளிக்கிழமை வரதுனால ரொம்பவே வந்து விசேஷமாக வந்து பெண்கள் வந்து செல்வ செழிப்புடன் இருக்கிறதுக்காக விரதம் வந்து இருக்கிறாங்க. வரலட்சுமி அப்படின்னா வந்து வரா அப்படின்னு சொல்லும்போது வரம் என்று பொருள். லட்சுமி அப்படின்றது செழிப்பை வந்து செல்வம் செழிப்பை வந்து தரது அப்படின்னு அர்த்தம். லட்சுமியை வந்து 8 வடிவங்களை போற்றுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனம், தானியம், ஆரோக்கியம், சம்பத், சந்தனம், தீர்க்க சுமங்கலி பாக்கியம், வீரம், கஜலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு 8 வடிவங்களை சொல்கிறாங்க. வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை முத நாளே வந்து நல்லா சுத்தமாக வந்து வச்சுக்கோங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலசம் அப்படின்னா பானை, அப்புறம் பூக்கள், பழங்கள், வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், சந்தனக்கட்டை, அப்புறம் அம்மனுக்கு வந்து ஒரு சேலை, அகலம் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் லட்சுமி தேவிக்கு வந்து பிரசாதமாக தேங்காய், மா இலை, அரிசி, அப்புறம் இனிப்புலாம் வந்து வச்சுக்கணும். அப்புறம் வாசல்லையும் இந்த பூஜை செய்கிற இடத்து முன்னாடியும் வந்து ரங்கோலி கோலம் போட்டு அது வந்து மலர்களாக வந்து அலங்கரிக்க வைக்கணும். விரத நாளில் வந்து பெண்கள் வந்து காலையிலே வந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பூஜையை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நம்ம சொன்னோம்னா அந்த பித்தளை பாத்திரம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தில் வந்து தண்ணீர் இல்லைன்னா தண்ணீரோட அரிசி நிரப்புறது வந்து நல்லது. அதன் மேலே வந்து மஞ்சள் தடவிய தேங்காய் வந்து கமுத்தி வந்து வைக்கணும். கமுத்தி வைக்கக்கூடாது. அந்த மஞ்சள் அந்த அடிப்பாகம் வந்து குடுமி வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். அப்புறம் மா இலையால் வந்து அலங்கரிக்கப்பட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். இந்த கலசம் மேலே அந்த வைக்கிற தேங்காவை தான் வந்து நம்ம தெய்வமாக வந்து வச்சு வழிபட போகிறோம். லட்சுமி அப்படின்னு வச்சு தேவியும் உருவப்படம் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து படத்தை வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து புடவை சுற்றிட்டு நம்ம வந்து பூவால் வந்து அலங்கரித்து பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். பூஜை ஆரம்பிக்க முன்னாடி மலர்கள்லாம் தூவி பழங்கள், இனிப்புகள், பிரசாதம் எல்லாத்தையுமே அம்மன் முன்னாடி வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இந்த பூஜை வந்து வைத்தியம் வந்து செய்யப்பட்டு அப்புறமேட்டு மாலையில் வந்து ஆரத்தி. லட்சுமி விரதத்தின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் வந்து சுமங்கலியாக வாழணும், கணவனோட வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், கணவனுக்கோட ஆரோக்கியம் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்திட்ட வேண்டுதல்தான் இந்த வந்து விரதம் வந்து இருப்பாங்க. குடும்பம் வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வமும் செழிப்பாகவும் வந்து இருக்கிறத வந்து நம்மளே வந்து அறியலாம். இந்த பூஜை செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே உணவுக்கு வந்து தட்டுப்பாடு வந்து இருக்கவே இருக்காது. எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து உணவு அப்புறமேட்டுக்கு பண வரவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும்போது ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அப்புறமேட்டு லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்பயுமே வந்து பெறப்படும், நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் வந்து குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பாக்கியம் வேண்டி கூட நம்ம விரதம் வந்து இருக்கலாம். இப்போ நீங்கள் கலசத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை சுற்றி வந்து அந்த தண்ணியை வந்து தெளிச்சிடணும். இதே நீங்கள் அரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் குடும்பத்துக்கு வந்து சமைச்சு அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றலாம். சிலவங்க வந்து சாப்பிடாம கூட இருந்து விரதம் இருப்பாங்க. இல்லைங்க சிலவங்க வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு வந்து விரதம் இருப்பாங்க. அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி வந்து நம்ம விரதம் இருக்கலாம். இந்த பூஜையில் வந்து 4 சுமங்கலி பெண்களை வந்து கூப்பிட்டுக்கலாம். நம்ம பக்கம் இருக்கவங்கள வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து திரும்பி இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தாம்பூல தட்டில் வந்து சுண்ணாம்பு, வெற்றிலை, பாக்கு, அப்புறம் பூவு, கண்ணாடி, குங்குமம், மஞ்சள், அப்புறம் வளையல் வந்து எடுத்து கொடுப்பாங்க, வச்சு அது கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த சுமங்கலியும் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க. இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ நம்ம லட்சுமியோட மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோ க்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பயோ நமக். அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கணும்.
நீங்கள் வரலட்சுமி பூஜை வந்து செய்யும்போது எந்த கலரில் வந்து ட்ரெஸ் அணிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் வந்து அணிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சை கலர் ட்ரெஸ்ஸுமே வந்து அணிஞ்சிக்கலாம். ரெண்டுமே வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடியது தான் ஆகும். ரெண்டுமே வந்து செல்வம் மற்றும் இயற்கை ரெண்டோடதுமே வந்து பிணைக்கப்பட்டுள்ளது. பச்சை நிறம் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா பணத்தை வந்து அதிகமாக ஈர்க்கிற சக்தி வந்து இருக்கும். இல்லை ஆகஸ்ட் 16 உங்களால் அந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா கூட நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வந்து 3வது 4வது வெள்ளிக்கிழமை கூட நம்ம இந்த மாதிரி பூஜை வந்து செய்யலாம். ஒருவேளை அந்த ஆகஸ்ட் 16 வந்து நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கூட இப்படி மாற்றி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி பூஜை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி விரதம், மகாலட்சுமி பூஜை, வர்மலட்சுமி விழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூஜை நம்ம செய்கிறதுனால ஒரு 8 விதமான வந்து நம்ம கண்கூடலாம் வந்து பார்க்கலாம். 8 விதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனம்னா பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும். தானியம் அப்படின்னா உணவு மற்றும் தானியங்கள் வந்து மிகுதியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து எப்போயுமே வந்து தட்டுப்பாடு வந்து இருக்காது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உடல்நலத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது இந்த விரதம் இருக்கிறனால. சம்பத் அப்படின்னா செல்வம் மற்றும் சொத்து. செல்வமும் சொத்தும் நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து அமையும். சந்தானம், நல்ல குணமான சந்ததிகள் வந்து நம்ம புதிய தலைமுறைகள் வந்து நல்ல ஒழுக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அப்படின்னா கணவருடன் நீண்ட ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழுவாங்க. வீரம், தைரியமாக வந்து செயல்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கஜலட்சுமி அப்படின்னா கடனில் இருந்து சீக்கிரமாக வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு மன நிம்மதியோடு வாழ்வாங்க. வரலட்சுமி பூஜை வந்து எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்றது ஒரு கணக்கு கிடையாது. ஸோ நம்ம பூஜை ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்து தான் கணக்கு. நீங்கள் சிம்பிளாக செய்கிறீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கோயில் கூட போயிட்டு வரலாம். திருமணம் ஆகாத பெண்கள் கூட இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம். திருமணம் சீக்கிரம் வந்து ஆகும். நல்ல கணவர் வந்து அமைவாங்க. திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு வந்து என்ன திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம், அந்த தாலி கயிறு இருக்குல்ல மஞ்சள் கயிறு, ஸோ அது வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மஞ்சள் பச்சை அந்த துணி மாதிரி ஜாக்கெட் பிட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எடுத்து கொடுக்கலாம். சிலவங்க முடிஞ்சவங்க வந்து வளையல்லாம் எடுத்து கொடுக்கலாம் தாம்பூலத்தட்டில். பூ, வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கும்போது அந்த சுமங்கலி பெண்களும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக நம்மளை வந்து வாழ்த்துவாங்க. ஸோ இந்த நோன்பை வந்து நீங்கள் இப்படி வந்து கடைபிடிங்க. ஸோ வரலட்சுமி பூஜை வந்து ஆகஸ்ட் 16, 2024 வந்து வருது. ஸோ சிறப்பாக வந்து கொண்டாடுங்க. எல்லாருமே வந்து நல்லாயிருப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.